சிவாய நம்ம அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நம்புகிறேன் துணை. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷ பூஜைகள் மகா சிறப்பானது. ஐயப்பா மாலை சூற்றி பிரார்த்தனை இருப்பாங்க, பரிகார பூஜைகள் செய்வாங்க. இந்த மாதம் முழுமையாக தீப ஜோதி கண்டறிந்து இறைவனை அந்த ஜோதி ரூபமாக காணுவது கார்த்திகை மாதம். வரக்கூடிய விசேஷ பூஜைகள் எல்லாம் ஷஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம், திங்கக்கிழமை பூஜைகள், சிவப்பாவுக்கு தரிசனம் செய்கிற பூஜைகள், ரொம்ப விசேஷமாக செய்யக்கூடிய மாதம் விசேஷமான ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ பூஜைகள் இருக்கும். கார்த்திகை மாதத்தில் தீபம் ஜோதி தான். டிசம்பர் 13 மகா கார்த்திகை தீபம் நம்ம கோவிலில் விசேஷ பூஜைகள் மற்றும் அன்றைய தினமே பிரதோஷ பூஜையும் இருக்குது. 6 மணிக்கு ஜோதியை நம்ம கண்டறிந்த பிறகு நம்ம கோவிலில் 6 மணிக்கு அந்த தீப ஜோதி பூஜை நடைபெறும். உங்களுக்காக கண்டிப்பாக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். 2024 நம்ம ஏற்கனவே ஒலைச்சுடி வாக்கியம் படி இந்த உலகத்தில் அக்னி தோஷம் 2025 ஏப்ரல் மாதம் மட்டும் இருக்கும்னு சொல்லி நம்ம வாக்கியம் படி, சித்தர் வாக்கியம் படி நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் ஒவ்வொரு திருக்கோவிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுகள் நம்ம கண்டறிந்தோம். டிசம்பர் மாதம் வெள்ளத்தால் பாதிப்புகள் அப்படின்னு வாக்கியம் வந்ததால் திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா இப்போ திருவண்ணாமலையில் 7 பக்தர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அது ரொம்ப சிரமமாக இருந்தது பார்க்குவதற்கு. அதே போல் வெள்ளத்தால் பாதிப்புகள் திருச்செந்தூரில் கடல் உள் தாங்கியது மற்றும் திருச்செந்தூரில் யானை 2 பக்தர்களை பலி எடுத்தது. இந்த போல் ஒவ்வொரு திருக்கோவிலையும் நமக்கு முன்னாடியே கடவுள் ஏதோ ஒரு வழியில் நமக்கு காட்டிடுறாங்க. அப்போ பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூத சக்திக்கும் ஏதோ ஒரு ஆபத்துகள் நெருங்கி வந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே நம்ம ஏப்ரல் மாதம் நம்ம வாக்கியத்தை படிக்க, உலக வாக்கியத்தை படித்து நம்ம பார்த்து சொல்லும் போது நிறைய விஷயங்கள் நம்ம வாக்கியம் படி இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது பிரகாரம் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு பரிகாரமும் நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் 2 தீபங்கள் ஏற்றணும். ஒன்று பிரபஞ்சம் பஞ்சபூத சக்தியால் எந்த தொன்றுகள் ஏற்படக்கூடாது. இன்னொரு தீபம் குடும்பத்துக்காக ஏற்றிட்டு வாங்க. தொடர்ந்து பல பக்தர் குடும்பத்தில் ஒவ்வொரு இல்லத்துலேயும் இந்த 2 தீபங்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் அழிவு காலம்தான். 2021 நமக்கு வாக்கியம், சித்தர் வாக்கியம் பிரகாரம் அழிவு காலம் ஆரம்பம். சிறு வயதில் மரணங்கள், மாதடைப்பால் நிறைய மரணங்கள், உணவுகள் ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஒரு ஆர்கானிக் ஃபுட் இல்லாமல் கெமிக்கல் மூலமாக நிறைய காய்கறிகளில் அந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி அதில் கலர் மாற்றி அதை விற்பனை செய்கிறாங்க. அதால் கேன்சர் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரோக்கியம் இதில் பாதிப்பாக இருக்குது. சரி, இந்த அழிவு காலம் இப்படியெல்லாம் தொடர்ந்து இருக்கும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒலைச்சுடி வாக்கியம் பிரகாரம் சொல்லியிருக்கோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை கடந்து போகுவது, அந்த கடந்து போகிற வாழ்க்கை கஷ்டங்களோ சுகமோ யோகமோ நல்லா இருக்கிறவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் மரணம் அடைகிறாங்க. அதே போல் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு நாள் யோகம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்க குடும்ப கஷ்டத்தில் போயிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு கஷ்டமும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. இந்த மகா கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே யூடியூப்பில் சிதத்தாய் அம்மா ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னாவே மகா கார்த்திகை தீபம் எப்படி முறையான வழிபாடுகள் செய்யறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் இந்த தீபம் வீட்டில் 13 டிசம்பர் 13 மாலை 6 மணிக்கு இல்லத்தில் நீங்கள் பூஜை செய்யும் போது பிரபஞ்சத்துக்காகவும் பஞ்சபூதத்துக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் தீபம் ஏற்றும் போது பிரார்த்தனை இருங்க.
ஸோ அதனால தான் நான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து கலியுகம், அழிவு காலங்கள் ஆரம்பம் ஆயிடுத்து. இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருப்பதால தான் ஒவ்வொரு திருக்கோவிலையும் ஏதாவது ஒன்று வந்து அபசகனமாக நமக்கு வந்து இறைவன் வந்து காட்டப்படுறாங்க. ஸோ இது மூலமாக நிறைய வந்து கஷ்டங்கள் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த உலகத்தில் பிரபஞ்சம் பஞ்சபூத சக்தியால் எந்த தொந்தரவுகள் ஏற்படக்கூடாது. நம்ம எல்லாருமே பிரார்த்தனை இருப்போம், தினமும் பிரார்த்தனை செய்வோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும். சிவாய நம. குருவின் துணை.